அல்லேலியான்னா என்ன பாருங்க. இந்த அல்லேலியாவினுடைய அடையாளம் என்ன, வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ், சிம்பிளாக சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஈஸி தானே. ஹல்லேல்னா புகழ்ச்சி, மகிமை. லூனா டு யூ, உமக்கு. யானா யாவே, பிதாவுக்கு. யாவேன்னா படைத்தவர். படைத்தவருக்கு உருவம் கிடையாது. நீ அவரை துதிக்கிற போது, பிதாவே உமக்கு மகிமைன்னு துதிக்கிற பொழுது, அந்த உருவம் இல்லாதவரை நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய உருவம் இல்லாத அந்த உள்ளத்துக்குள்ளே நினைச்சு துதிக்கிறீங்க. அப்போ யூ ஆர் பிலீவிங், நீங்கள் நம்புறீங்க அவர் இருக்கிறாரு அப்படின்னு. இல்லை நான் பார்த்தா தான் நம்புவேன். அதைத்தான் இயேசுசாமி சொன்னார். நீ பார்த்து நம்புறவனை விட பார்க்காம நம்புறவன் தான் பேர் பெற்றவன். அவரை மட்டும் சொல்லலை, பிதாவுக்கே ஒரு அடையாளமாக நின்னார். என் தகப்பனை உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் நீ என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிற பொழுது நீங்கள் நம்புறீங்க. அப்போ அந்த தெய்வம் என்ன செய்வார்? அவருடைய ஆவி உங்களுக்கு அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆவியை உனக்கு அனுப்பி உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவார், உன்னுடைய அறியாமை இருளை மாற்றுவார், உன் கண்களை திறக்க வைப்பார், உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார்.